திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் நிலையாமை என்ற அதிகாரத்துல நாம இதுவரைக்கும் 8 குறட்பாக்களுக்கான கருத்துக்களை ஆராய்ந்து சிந்தித்து நம் மயமாக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நிலையாமையை பற்றி முதல்ல சொல்லும் பொழுதே இதை புரிந்து கொள்ளாத ஒரு அறிவு என்பது கீழ்மையான ஒரு அறிவு அப்படின்னு அந்த அறிவையே சாடுகிறார். ஏன் அங்க இதுதான்ப்பா நிலையாமை அப்படின்னு டைரக்டா சொல்லல அப்படின்னா, ரொம்ப பிரத்யக்ஷமான விஷயங்கள் வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளால அந்த நிலையாமை அப்படிங்கிறத அனுபவிக்க முடியாது. இது அனுபவ பிரமாணமாக இருக்கும் பொழுது அதை கூட உன்னுடைய புத்தி ஏற்க மறுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த அறிவு புல்லறிவு அப்படின்னு வள்ளுவர் வகுக்கிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயர்ந்த ஒரு அறிவை பெறுவதற்கான வாழ்க்கைக்கு அவன் தயாராகி கொண்டிருக்கிறான். துறவறவியல்ல இந்த விஷயத்த சொல்றோம். துறவறவியலுக்கான மனப்பாங்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக சில பல விரதங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது. அதையெல்லாம் அவன் கஷ்டப்பட்டாவது கடைபிடித்து இந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக்கணும். அப்ப அந்த வாழ்க்கையில அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல அப்படின்னு. இல்லறத்துல இருக்கிற வரைக்கும் இந்த நிலையானது அல்ல அப்படிங்கிறது உள்ளத்திற்கு தெரிந்தாலும் கூட அது சர்ஃபேஸ்க்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஒருவேளை எப்பயாவது அந்த நிலையாமையை பற்றிய எண்ணமானது நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த உலகத்தினுடைய இழுப்பு இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையினுடைய சுமை இருக்கு இல்லையா, அந்த சுமை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள அதுக்குள்ள அந்த சுழலுக்குள்ள நம்மளை இழுத்து கொண்டு போய் இந்த நிலையாமையை சிந்திக்க விடாமல் நம்ம செய்வது. அது இயற்கை தானே. எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறது எப்ப தெரியுமா நமக்கு ரொம்ப மைண்டுக்கு சர்ஃபேஸ் ஆகும்? எங்கேயாவது ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, அதுவும் முக்கியமா நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது டெத்து அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த வைராக்கியம், இந்த பற்றற்ற தன்மை இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேல ஏறி வந்து உட்கார்ந்துக்கும். அதெல்லாமே ஸ்மசான வைராக்கியம் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வருது சாஸ்திரம். ஸ்மசான வைராக்கியம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இடுகாட்டுக்கு கொண்டு போய் அந்த செய்யக்கூடிய சடங்குகளை செய்யும் பொழுது அங்க நின்று பேசிக் கொண்டிருப்பவர்கள், என்ன வாழ்க்கை இது, என்ன பண்றது, எல்லாம் இன்னைக்கு இருந்தா நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு இல்ல. வள்ளுவரே சொல்றாரு பாருங்க, நெருநெல் உளனொருவன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த க்ஷணம் இருப்பானான்னு கூட தெரியாதுங்கிறாரு. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல இப்படி எல்லாம் சொல்றாரு. எல்லாம் நாமெல்லாம் அப்படிதான் ஏதோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து இருப்போமா இருக்க மாட்டாமான்னே தெரியாது. இதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில போய் எதுக்கு நமக்கு இவ்வளவு பற்று? இந்த வியாக்கியானம் எல்லாம் எந்த இடம் வரைக்கும்னா அந்த இடுகாட்டின் காம்பவுண்ட தாண்டுற வரைக்கும் மட்டும். தாண்டியாச்சுன்னா எல்லாத்துக்கும் வேலிடிட்டி போச்சு, அவ்வளவுதான். எக்ஸ்பைரி ஒன்லி ஃபார் 1 hour தான் டியூரேஷன், அதுக்கு கூட இல்ல. அந்த அந்த ப்ராசஸ பார்க்கறதே மனசு சக்குன்னு அந்த மாதிரி நினைக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது உலகியலுக்கு வரும் பொழுது அந்த உலகியல் இந்த நிலையாமையை மறைத்து மூடி வேலையை பண்ண வைக்கிறது. வேலை பண்ணணும். அதுக்காக மாயையினுடைய வேலை இதுதான். மாயையினுடைய ஆவரண சக்தி அப்படின்னு சொல்றோம். மூடல் அப்படின்னு. தோற்றம் மறைத்தல் 2 சக்தி இருக்கு மாயைக்கு. இந்த மறைத்தல் அப்படிங்கிற சக்தி என்ன பண்றது அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் மறைச்சு விட்டுருது. இதெல்லாம் சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா காரியமே பண்ண முடியாது. இல்லறத்துல அக்செப்டட், ஓகே. துறவரத்துல அது அக்செப்டட் கிடையாது. அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை நம்ம பார்த்துதான் ஆகணும். நிலையாமை என்பது மனதில் எல்லா நிலைகளிலும் இருக்கணும். நம்ம சொல்றோம் 3 விதமான மனங்கள் வைத்து நம்ம மனங்களை பத்தி நம்ம பேசுறோம். அடிமனம், நடுமனம், மேல்மனம் அப்படின்னு சொல்றோம். எல்லா விதமான நிலைகளிலும் அந்த நிலையாமை என்பது இருந்து கொண்டே இருக்கணும். அது ஊடுருவிக்கொண்டே இருக்கணும். நமக்குள்ள எல்லா தாட்ஸ்லயும் இருக்கணும்.
அந்த துறவிக்கு. அதனாலதான் சொல்றார், துறவியா இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை, ஏதாவது ஒரு ஒரு தட்சணை அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு பாத பூஜை பண்ணி, அவருக்கு கொஞ்சம் மரியாதை பண்ணி, இப்ப சாதுர்மாசிய விரதம் இருக்கு. அதுல கொஞ்சம் எல்லாரும் காணிக்கைன்னு கொண்டு வந்து குடுத்துடுறாங்கன்னு. உடனே அந்த காணிக்கையின் பின்னாடி மனம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் துறவிகளுக்கு கூட எப்பொழுதாவது பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சமூகத்துல இருக்கிற வரைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பணத்தை பற்றிய அந்த செல்வத்தை பற்றிய நிலையாமையை பத்தி முதல்ல சொல்லிட்டார். அது அது நிக்காதப்பா. அது கொஞ்ச நாள் கூட இருக்காது. அது வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வர மாதிரி இருக்கும். போகும்போது ஒரேடியா ஓடி போயிடும். அது போனதுக்கு அப்புறமா நீ வருத்தப்படாத. அதனால அது இருக்காது, நிற்காது என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டு உன்னுடைய துறவு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒருவேளை உன்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சுன்னா, அத நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணு. அவ்வளவுதான். 2 விஷயம்தான் பணத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இட் அப்ளைஸ் ஃபார் இல்லறத்தான் ஆல்சோ. இல்லறத்தானுக்கும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். நம்ம பணம் வந்ததுன்னு கோவம் குதிக்கவும் வேண்டாம். பணமே இல்லையேன்னு ஆகான்னு அழவும் வேண்டாம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பகவானுடைய கருணை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அது வரும். அவ்வளவுதான். எப்ப இறைவனிடம் ஒரு சரண்டர் இருக்கிறதோ, நம்ம அடியார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் அப்படித்தான் பார்க்கிறோம். இளையான்குடி மாறன் நாயனார் சரித்திரம் எல்லாம் பார்த்தோம்னா பெரும் பணக்காரரா இருக்கார். அவர் தானம் பண்ணி பண்ணி அன்னதானம் பண்ணி பண்ணியே எல்லா சொத்தும் போச்சு. பணமே கிடையாது, நெல்லு கிடையாது. வயல்ல கொண்டு போய் விதைச்சிட்டு வந்திருக்கார். வீட்டுல ஒரு புடி அரிசி கிடையாது. அப்ப ஈஸ்வரன் அவருக்கு அதிதியாக சாப்பாடு போடுன்னு சொல்லும் பொழுது வயல்ல நடவு பண்ண நெல்ல போய் பொறுக்கி எடுத்துட்டு அதை கழுவி, அதை குத்தி, அதை அரிசியாக்கி, அதை சாதமாக்கி, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க கூட முடியுமா? எல்லாம் சும்மா குருடா விடுறாங்க அப்படின்னு தான் இந்த காலத்துல எல்லாருமே பேசுவார்கள். ஆனால் வாழ்ந்தார்கள். இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அது நிலை அல்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை போய் செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா செய்யவே முடியாது. இல்லறத்தில் இருக்கும்போது கூட இது சாத்தியம் அப்படிங்கிறதுனால, துறவரத்தில் இருக்கும் பொழுது பொன்னுக்கும் பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவன் உண்மையான துறவியாக இருக்க முடியாது. ஏன் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணி முதல்லயே சொல்றாரு அப்படின்னா, அடுத்தடுத்து சொல்ல போறது துறவு, அதுக்கப்புறமா மெய்யுணர்தல், அப்புறம் அவா அறுத்தல். இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா துறவுக்கு அர்த்தமே கிடையாது. துறவு பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த முதல்ல அகத்துறவு, அதுக்கப்புறம் புறத்துறவு பத்தி திங்க் பண்ணலாம். அகத்துறவு, துறவிக்கு புறத்துறவு இருந்தாலும் அழித்தலும் நீட்டலும் வேண்டா, மூக்கிற்கரியார் உடைத்து அப்படின்னு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். புறத்துறவு எப்படி இருந்தாலும் சரி, அகத்துறவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்க எம்பசைஸ் பண்றார். அதனால இந்த நிலையாமை அவருக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வர்றார், நீ அன்றாடம் நீ எதோட நீ இன்டராக்ட் பண்ணி கொண்டிருக்கிற, எதை வச்சு நீ அன்றாடம் காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறப்ப உன்னுடைய உடல், அடுத்தவர்களுடைய உடல், அந்த உடலோட இன்டராக்ட் பண்றதுக்கு உன்னுடைய உடல், இந்த உடல் நிலையானதா சிந்தனை பண்ணு அப்படின்னு. உடல் நிலை இல்ல, யாக்கை நிலையாமை அப்படிங்கிறதுக்கு 334 இருந்து தொடர்ந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறுதி வரைக்குமே அதைத்தான் சொல்ல போறார். ஒவ்வொரு நாளும் இந்த காலமானது உன்னுடைய உயிரின் இருப்பை குறைத்து கொண்டிருக்கிறது. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார்க்கு. இந்த காலம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒன்ன சிதைத்து கொண்டே இருக்கிறது. இதை நீ நன்றாக உணர்ந்து கொள். இப்படிப்பட்ட ஒரு உடலுக்கு சந்தனம் பூசுறேன், அதை பூசுறேன், இதை பூசுறேன், நான் பியூட்டி பார்லர் போறேன், நான் அங்க போறேன், இங்க போறேன்னு நீ இதை போட்டாக்ஸ் போடுறது என்ன, இதோட வசீகரத்தை கூட்டுறது என்ன, கலரை ஏற்றுறது என்ன, என்னத்துக்கு பண்ற நீ? இது ஒரு நாளும் தேயறது. நீ என்ன பண்ணாலும் அது தேயத்தான் போறது. இதை உணர்வார் பெறின், இதை உணர்ந்து கொண்டான் என்றால் இதில் நிலைத்த தன்மை உள்ளது என்று அவன் நினைக்க மாட்டான். நினைச்சா முதல் குறள், கேர் ஆஃப் முதல் குறள், புல்லறிவு அப்படின்னு சொல்ற. சரி, இவ்வளவு ஒரு நிலையற்ற ஒரு டூலை எனக்கு கொடுத்திருக்காரு இந்த உலகத்துல வாழ்வதற்கு. இவ்வளவு நிலையில்லாத ஒரு டூலை எனக்கு கொடுத்திருக்கார் பகவான். இது எப்ப வேணாலும் என்னை கவுத்துரும். நான் எப்ப வேணாலும் மரண தேவனால் ஆட்கொள்ளப்படுவேன். என்னுடைய நாக்கு பேச முடியாத சூழ்நிலை வரலாம். எனக்கு மேல போய் ஒட்டிக்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை கூட சொல்லாத ஒரு நிலை வரலாம்.
அப்படிலாம் என் உடம்ப படுத்தும், அதுக்குள்ள போய் நல்லதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்னு நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதுல பார்த்தோம். இது ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? வள்ளுவர் சொல்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அப்பா உனக்கு நான் இது நல்லது சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது கண் கூட பார்க்கக்கூடியது இந்த உலகத்துலப்பா. நெருநெல் உளனொருவன் இன்றில்லை. அதனால இத நீ வந்து நிலைன்னு நினைச்சுக்காத. இந்த உடம்பு நேத்திக்கு இருந்தது இன்னைக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. பயனுக்கு இல்ல. உடம்பு இருக்கு, பயனுக்கு இல்ல. உடம்பு வெறும் உயிர் இல்லாம இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? உடம்புக்கு அப்புறம் இப்ப உயிருக்கு தாவி இருக்க. நல்ல அந்த அந்த டிரான்சிஷனை நீங்க நோட் பண்ணணும். உடம்பையே ஃபுல்லா கொண்டு வரல. உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கிறது மாதிரியே தான் நம்ம வந்து படித்து கொண்டு வருகிறோம். எங்கேருந்து? நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும். அந்த இடத்துல உயிர் என்றால் உடல்னு சொல்லியிருக்கேன் நான். அங்க உடல் அப்படின்னு படிக்கிறோம். உடனே அடுத்தது உயிர் போறதுக்கு முன்னாடி பண்ணிடுப்பா அப்படின்னா உயிர் போறதும் உடல் போறதும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உயிர் போயிடுத்துன்னா உடலுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது வெறும் ஒரு சவம் தானே. அதை வச்சு என்ன பண்றது? எல்லாரும் வந்து தேரை மாற்றி சூரியன் காட்டிடை கொண்டு தீயிட்டு அப்படின்னு ஒரு பட்டினத்தார் பாடுற மாதிரி எடுத்து கொண்டு போய் தொக்கன்னு போட்டுருவாங்க. இல்லைன்னா நாரும் அது. அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறது நேற்று இருக்கும் இன்று இல்லை என்று உடல்ல இருந்து இப்ப உயிருக்கு டிரான்சிஷன் வருது. அப்படி இருக்கக்கூடியவன் என்னென்னலாம் காரியம் எல்லாம் பண்றான்ப்பா, என்னென்னலாம் பேச்செல்லாம் பேசுறான்ப்பா. வாய் சும்மாவா இருக்கு அவனுக்கு? ஒரு பொழுதும் வாழ்வு தெரியாது. இந்த பொழுது இருப்பானான்னு தெரியாது. பொழுது என்பதை இந்த இடத்துல கணம் அப்படின்னு சொல்றார் உரையாசிரியர். கணம் அப்படின்னா இந்த செகண்ட். இப்ப இந்த இதுக்குள்ள நான் போலாம். இவ்வளவுதான் என்னோட என்னோட ஆயுளுடைய அழகு இவ்வளவுதான். இதுக்கு போய் என்ன ஆட்டம்? இதுக்கு போய் என்ன அகங்காரம்? இதுக்கு போய் என்ன மமகாரம்? இதுக்கு போய் ஏன் கோபம், குரோதம், ஆத்திரம்? இதெல்லாம் எதுக்கு நான் மற்றவர்கள் கிட்ட காமிக்கணும்? நான் ஏன் சம்பாதிச்சுக்கணும் பகைமையை? எல்லாரிடமும் அன்பை காட்ட முடியாத சூழ்நிலை எனக்கு ஏன் வருகிறது? தன்னின் வெளியாரை காணும் பொழுது வலியார் மேல் தான் செல்லும் இடத்தை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அருளுடைமையில ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறேன்? நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இந்த உயிர் உடல் எல்லாம் அப்படியே பர்மனண்டா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த புல்லறிவு இருக்கிறதுனால அவன் அப்படி இருக்கான். அப்புறம் சொல்லி கொடுக்கிறார், இந்த உயிர் உடல் ரெண்டும் ஒண்ணு போல இருக்கப்பா, பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கு. ஆனா அது ரெண்டும் வேற வேற. அது எப்படி நீ புரிஞ்சுக்கோ? குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றி. குடம்பைங்கிறத நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு முட்டை அப்படின்னு பார்த்தோம். முட்டைக்குள்ளேந்து அந்த குஞ்சானது பிரிஞ்சு வெளியில போறது அப்படிங்கிறது முதல்ல அது வரைக்கும் அது ஒண்ணு போலதான் இருக்கு. உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியல. முட்டை அப்படியே இருக்கு, அதுக்குள்ள குஞ்சு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. ரெண்டும் ஒன்னாத்தான் காட்சி தருகிறது. அது மாதிரி உயிரும் உடலும் ஒன்றாகத்தான் தெரிகிறது. உயிர் தனியா உடல் தனியான்னு நமக்கு ஒரு தடவும் வெளியில வந்து தலையை நீட்டி நீட்டி காட்டுறது கிடையாது. ஒருவேளை தலையை நீட்டி காட்டியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உயிர் உடலுக்குள்ள போக முடியாது. இந்த குஞ்சு அந்த முட்டைக்குள்ள போக முடியாது. இந்த உயிர் உடலுக்குள்ள போக முடியாதுங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உயிர் பிரிந்தால் உடலுக்குள்ள போக முடியாதுங்கிறதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நமக்கே தெரியும். அதெல்லாம் நமக்கே வந்து அனுபவம் பிரத்யட்சம் எல்லாம் இருக்கு. ஆனா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நான் இந்த உடல் உண்மையல்ல என்பதை அறிந்து விட்டேன் என்றால் அதற்கு பின் இந்த உடலுக்கு நான் உண்மைத்தன்மை கொடுக்க முடியாது. இந்த உயிரானது உடலுக்கு உண்மைத்தன்மை கொடுக்க முடியாது. இப்ப ஜீவன் அப்படின்னு நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த உடல் உண்மை அல்லன்னு நான் நினைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கு நல்லது என்னவோ அதைத்தான் நான் பண்ணுவேன். இந்த ஜீவனுக்கு நல்லது பண்றதுதான் அந்த புண்ணிய பாபங்களை சம்பாதிப்பது, சத்கதியை நோக்கி போவது, வீடு வேற்றை நோக்கி பயணிப்பது. இதெல்லாம் எது? இந்த ஜீவன் தன்னை உடல் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுதுதான். இந்த பறவை இது இந்த முட்டை நான் அல்ல அப்படின்னு அது வெளியில போயிருது. போனதுக்கு அப்புறம் அது எந்த காரணத்தை கொண்டும் உள்ள வர முடியாது. அதே மாதிரிதான் ஒரு தடவை எனக்கு புரிஞ்சாச்சு அப்படின்னா, ஐயம் திரிவு வர எனக்கு புரிஞ்சாச்சுன்னா அப்புறம் இந்த உடம்ப தூக்கி வச்சு நான் கொண்டாட மாட்டேன். பிசிக்கலாவுமே உயிர் வெளியில போனா உள்ள வர முடியாதது போல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இன்னொரு அர்த்தம் இருக்கு. வேறு சில உரையாசிரியர்கள் சொல்வது, இந்த குடம்பை அப்படிங்கிறது கூடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உதாரணத்தை பரிமேலழகரும் ஏற்கவில்லை, நம்முடைய குருநாதரும் ஏற்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கூட்டுக்கு ஒரு பறவை எப்ப வேணா திரும்பி வரணும். வந்து போய்கொண்டிருக்கு இல்லையா?
சாயந்தரம் ஆனா வெளியில போயிட்டு என்னென்னத்தையோ வந்து கொண்டு வந்து இந்த கூட்டுல இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து ஊட்டுறது. வரலாம், திரும்ப போகலாம், வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு முட்டையா இருந்தா தான் இந்த உதாரணம் சரியா பொருந்துறது. அதனால குடம்பை என்று சொன்னால் அது முட்டை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கூடும் பறவையும் ஒன்ற போலவே இருக்கிறதுங்கிறத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முட்டைக்குள்ள குஞ்சு இருக்கு, குஞ்சு உள்ள இருக்கிறதே தெரியாம ஒண்ணு போலவே இருக்குது. அத சொல்ல முடியும். இந்த உதாரணம் சரியா பொருந்தலைங்கிறதுனால உடம்பை அப்படிங்கிறத உடல் அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொள்வதில்லை அறிஞர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம 339வது பாடல் படிக்கணும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சாக்காடு என்று சொன்னால் மரணம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னு, மரணம் தான். என்னுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, நான் யார் கையிலையாவது கடந்து போயிருவேனோ, நான் இப்ப போயிருவேனோ, நான் இவங்களையெல்லாம் விட்டுட்டு போயிருவேனோ, அவங்க என்ன விட்டுட்டு போயிருவாங்களோ. இந்த மரணத்தை பற்றிய பயம்தான் நம்முடைய மிகப்பெரிய பயமா இருக்கு. மனிதன் அப்படின்னு சொன்னாலே மரணத்தை பற்றிய பயத்துக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம். அதனாலதான் அர்ஜுனன் அவ்வளவு புலம்பும் பொழுது கிருஷ்ணர் ஆரம்பிக்கும் பொழுதே கதாசூன கதாசூன்ஸ்ட நானுஷோச்சந்தி பண்டிதாக. மூச்சு இருக்கிறவன் மூச்சு இல்லாதவனை பத்தி பண்டிதர்கள் கவலையே படுறதில்லப்பா. என்ன அர்த்தம்? இருப்பவர் மரணித்தவர் இதுகளை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அது இருப்பு மரணம் என்பதெல்லாம் ஒரு போலியானது, ஒரு மித்யாவானது, அது உண்மை அல்ல அப்படிங்கறத அதுக்கப்புறம் சொல்லிக்கொண்டே வருகிறார். எந்த பார்ட்ல நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாக்காடுன்னு சொன்னா மரணம். இந்த மரணம் அப்படிங்கிற போது நமக்கு இத போய் உறக்கத்தோட அவர் எப்படி சொல்ல முடியும்? மரணம்ங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு திரும்பியே வரமாட்டாங்களே அவங்க. இத உறக்கத்தோட அவர் எப்படி சொல்லியிருக்க அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது ரெண்டு இடங்கள்லயும் என்ன நடக்கிறது அப்படிங்கறத நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது புரியும். உறங்குவது போலும் அப்படின்னா தூக்கம் எப்படி நமக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறதோ அது போலத்தான் மரணம். அப்ப பிறப்புன்னா என்னது? உறங்கி விழிப்பது போலும். தூக்கத்திலேருந்து விழிச்சுக்கிறது எப்படியோ அது மாதிரிதான் பிறப்பு அப்படிங்கிறது. சரி, இங்க வந்து நிலையாமைய பத்தி பேசுறாரு. மரணத்தை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் பயமா இருந்தாலும் கேட்டுக்கிறோம், பரவாயில்ல. ஏன்னா மரணம்னு சொல்லும் பொழுது நான் நிலையானவன் அல்ல, இந்த உடல் நிலையானது அல்ல அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சரி, ஏதோ எனக்கு கொஞ்சம் இந்த உடல் அளவுல எனக்கு பற்று இருக்கும் பொழுது எனக்கு அது நல்லா புரியுது. அதனால மரணம் என்பது நிலையற்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பிறப்பை ஏன் சொல்றீங்க அப்படின்னா, பிறந்தால் தான் மரணம் வரும். அப்ப பிறந்தால் பிறப்பும் நிலையாமையில் தான் வருகிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். பிறப்பு என்பது நிலைத்திருக்காமல் மரணம் ஏற்படுகிறது. மரணம் ஏற்பட்டு மரணம் நிலைத்திருக்காமல் மீண்டும் பிறப்பு ஏற்படுகிறது. அப்ப பிறப்பு மரணம் இதுதான் சுழற்சி. இதத்தான் சம்சார சுழற்சி சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிறப்ப சொல்லும் பொழுது நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, பிறப்பு என்பது இருந்தால்தான் மரணம் என்பது இருக்கும். நான் எங்க வந்து இப்ப கட் பண்ணணும் அப்படின்னா பிறக்கவே கூடாது. இந்த மரணத்திற்கு அப்புறம் மீண்டும் பிறவாமை வேண்டும். அதனாலதான் அடியார்கள் எல்லாரும் மீண்டும் பிறவாமை வேண்டும். அப்படி பிறந்தாலும் கூட உன்னுடைய நடனத்தையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், எப்பொழுதும் உன்னுடைய காலடியிலேயே நான் இருக்கணும்னு காரைக்கால் அம்மையாரம்மா கேட்டாங்க. ஒருவேளை விதிப்பயனால் வினைப்பயனால் நான் பிறந்துட்டேன்னா, ஈஸ்வரா நான் உன்னுடைய நடனத்தை பாக்குறத தவிர்த்து எனக்கு வேற எந்த வேலையும் கொடுத்துறாத, நான் அப்படியே உன் கால் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறேன், இங்கேயே உட்கார்ந்து அப்படின்னு அவங்களுடைய வேண்டுதலாக இருந்தது. அப்ப இந்த பிறப்பு இருந்தால் தானே மரணம் என்பது ஏற்படுகிறது, விழித்தால் தானே உறக்கம். அதுதான் இந்த லாஜிக். இப்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அதற்கான ஒத்திகை தான் இந்த உறக்கம் விழிப்பு அப்படிங்கிறது. நீ எப்படி மரணம் போது என்ன நடக்கும், விழிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யார்கிட்டயும் கேட்க முடியாது, யாரும் சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா மரணம் அடைந்தாச்சு அப்படின்னா இந்த கம்யூனிகேட்டிங் ஃபேக்கல்ட்டி எல்லாம் நின்று போயிடுறது. அதுக்கப்புறம் எதையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால பகவானே என்ன பண்றாருன்னா, தினமும் தூங்கு,
அங்க என்ன நடக்கிறதுங்கிறத விழிப்பு நிலையில ஆராய்ச்சி பண்ணி பாரு. அப்ப உனக்கு தூக்கம்னா என்னன்னு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு மரணம் அப்படின்னு சொல்ற திருவள்ளுவர் நமக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குற. மரணம் என்றால் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி உன் மைண்ட்ல இருந்ததுன்னா உன் தூக்கத்தை ஆராய்ச்சி செய், அவ்வளவுதான் மரணமும் அப்படிங்கிற. தூங்கும் பொழுது என்ன ஆறுது, நம்மளுக்கு எல்லா கருவி கரணங்களும் ஒடுங்கி விடுகிறது. மரணத்தின் பொழுதும் எல்லா கருவி கரணங்களும் ஒடுங்கி விடுகிறது. கருவி கரணங்கள்னா என்ன, நம்மளுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி, அப்புறம் இந்த கை கால், இது வாக்பாணி பாதம் பாயு உபஸ்தம் போன்ற இந்த கர்மேந்திரியங்கள். அதுக்கப்புறம் பிராணன் மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கும். மனசு ஒடுக்க நிலையில் இருக்கும், தாட்ஸ் இருக்காது. அந்த இடத்துல இது ரொம்ப சட்டிலான பாயிண்ட், புரிஞ்சா இருக்கட்டும், புரியலனாலும் விட்டுடணும். காரண சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம்ங்கிறது மாத்திரம் இருக்கும். அந்த அஜ்ஞானத்துல இந்த தூய உணர்வினுடைய ரிஃப்ளெக்ஷன் வர்றதுனால, பிரதிபலிப்பு வர்றதுனால நாம எழுந்ததுக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதர்வைஸ் அதுவும் சொல்ல முடியாது. அது எப்ப சொல்ல முடியல, நான் நல்லா செத்து போனேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களோ? ஏன்னா ரிஃப்ளெக்டிங் மீடியம் அங்க இல்ல. எப்ப மீடியம் கிடையாதோ அப்போ கம்யூனிகேஷன் இல்லாம போயிடும். மரணம் என்பதில் இந்த மீடியம் கட் ஆயிடுது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய மனம் என்பதும் சித்தம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் ஒடுங்கி போயிடுது. அது ஒடுங்கும் பொழுது மீண்டும் வெளிவராத நிலைக்கு அது ஒடுங்கி போயிடுது. அது திரும்ப எப்ப வெளியில வருது அப்படின்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே அப்படிங்கிறார் ஆதிசங்கர். திரும்ப ஒரு பிறப்பு வரும்பொழுது தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி. இந்த தேகத்திற்கு பின்பு வேறொரு தேகத்தை அது எடுத்துக்கொள்கிறது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணானி நரோபராணி ததா விஹாய ஷரீராணி ஜீர்ணானி அஞ்ஞானி சம்யாதி நவானி தேகி. அது வரைக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் டிராவல்ல இருக்கு. அடுத்து தன்னுடைய வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு உடல் கிடைக்கும் வரைக்கும் டிராவல் பண்ணி அந்த கிடைத்தவுடன் அந்த உடல்ல இருந்து ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து மறுபடியும் கணக்கு துவங்குகிறது. இதுதான் இறைவன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. நான் என்ற சொல்லுக்கு இது பொருள் அல்லன்னு அதனாலதான் சொல்லு. ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ந ஜாயதே ஹ்ரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா ந பவிதா வா ந பூயக. இதெல்லாம் நீங்க கீத ஸ்லோகங்களை எல்லாம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, எனக்கு ஏது மரணம்? நான் யாரு? நான் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். நான் இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறேன். நான் இந்த எல்லாத்துக்கும் விலட்சணமாக அல்லவா நான் இருக்கிறேன், அப்பாற்பட்டு இருக்கிறேன். நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் ஏக்கமாக இருக்கிறேன், நான் அத்வைதமாக இருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன். அப்ப மற்றது எல்லாமே என்ன? இருப்பவை அனைத்தும் தோற்றம், இருப்பு மட்டுமே உண்மை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த உறங்குவது விழிக்கிறது அப்படிங்கிறதுல உறங்கும் பொழுது என்ன நடக்கிறது? அனைத்தும் ஒடுங்குகிறது. அதுதான் மரணத்திலையும் நடக்கிறதுப்பா, அனைத்தும் ஒடுங்குகிறது. பிறக்கரிச்சே என்ன நடக்கிறது? திரும்ப அது எல்லாம் வேற ஒரு பாடியில போய் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் சில பேரை நம்ம குழந்தையா பிறந்த சின்ன குழந்தை இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் சுத்துறது இல்லையா, பிறந்த உடனே ஓம் சொன்னா திரும்பி பாக்குறது, பிறந்த உடனே ஸ்லோகம் சொன்னா அப்படி கண்ணை சிமிட்டுறது, எல்லாம் சம்ஸ்கார விசேஷம். சின்ன குழந்தையிலேயே அது பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறது, அதுக்கு மேட்ச் போடுறது எல்லாம் தெரியறது. அதுக்கு கண்ட்ரி பேரெல்லாம் சொன்னா புரியறது. விட்டாச்சு, அங்க பெண்டிங் இருக்கிறதெல்லாம் திரும்ப வந்துட்டே இருக்கு. முன்னாடியே நம்ம அரண் வலியுறுத்தல்ல பார்த்திருக்கோம். மரணம் அடையும் பொழுது நம்முடைய புண்ணியம் பாபம் கற்றது கல்வி இதெல்லாம் அப்படியே தொடரும் அப்படின்னு அதெல்லாம் நமக்கு பதிவாகி இருக்கும். இதெல்லாம் பதிவுகள், ரெஜிஸ்ட்ரி இன் அவர் மெமரி. ரெஜிஸ்ட்ரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மெமரி அப்படிங்கிறத காட்டிலும் ரெஜிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆழமான மெமரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் சில ஸ்லோகங்கள் மறக்காம வாய் முணுமுணுக்கிறது. அது எப்படி? அது அந்த ரெஜிஸ்டர் ஆனதுனாலதான்.
அதுவே மெமரியில இருந்து எடுக்கணும்னா நம்ம உட்கார்ந்து அதை யோசிச்சா தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. இதெல்லாம் அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இந்த பதிவுகள் எல்லாம் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அது கொண்டு போக போறது. இந்த விஷயங்களை தான் நாம இப்போ கீதையில அடுத்தடுத்து பார்க்க போறோம். அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்விக்கும் பகவான் சொல்லக்கூடிய பதிலும் இதை ஒட்டித்தான் இருக்க போறது. சிறிய சாவே தூக்கம், பெரிய தூக்கமே சாவு அப்படின்னு பகவான் ரமணர் சொன்னார். மகான்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த விஷயத்தை புரிய வச்சிடும். இப்ப உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இப்ப இந்த பிறப்பு அப்படிங்கிறது என்ன? திரும்ப இன்னொரு உடலை எடுக்கிறது மாதிரிதான். உறங்கி நீ நம்ம விழிச்ச உடனே என்ன பண்றோம்? நேத்தி நடந்ததெல்லாம் நம்ம கேரி ஓவர் பண்ணி எது தேவையோ அதை மாத்திரம் வச்சுக்கிறோம், தேவையில்லாத கசடெல்லாம் விட்டுடுறோம். சில பேர் இருப்பாங்க, அவன் நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன், அவன் என்ன அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அவன் என்ன இதை பண்ணான், அவன் என்ன மதிக்கல. இதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் புல்லறிவு. இந்த புல்லறிவுக்குள்ள நம்ம போக போறது இல்லை. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதியார் பாடுங்க. இன்னைக்கு கார்கால நான் எழுந்துக்கிறேன்ப்பா, இந்த சன்ரைஸ் எனக்கு புதுசு, என்னோட டே புதுசு, என்னோட தாட்ஸ் புதுசு, என்னோட ஆக்டிவிட்டிஸ் புதுசு, நான் மறக்கிறேன், மன்னிக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் நான் அதை கேரி ஓவர் பண்ண மாட்டேன். அதுதான் இந்த நிலையற்ற தன்மையை நன்றாக புரிந்து கொண்டால் யாருடைய ஒரு விஷயத்தையும் நல்லதோ தீயதோ தொடர்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். நம் நல்லதோ தீயதோன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நல்லதுலயும் நாம ரொம்ப தொடர்ந்துனோம்னா நம்மளுடைய கோல்ல நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால ரெண்டுமே நமக்கு ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் நல்லதோ தீயதோ நம்ம அதை வேணுங்கிற அளவுக்கு தான் எடுத்துப்போம். நம்ம ஒரு ராபின் சர்மாவோட ஒரு புக்ல வரும், The Man Who Sold Us a Ferrari நினைக்கிறேன். அதுல வாழ்க்கை நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அது கொடுத்துட்டே தான் இருக்கும். நிறைய சிச்சுவேஷன்ஸ், டெய்லி சிச்சுவேஷன்ஸ் வரும், படிப்பினைகளை கொடுக்கும். இந்த படிப்பினைகளை யாராவது ஒரு பர்சன் மூலமா தான் நமக்கு வரும். நல்ல சூழ்நிலையோ அல்லது கெட்ட சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் அங்க ஒரு மீடியம் இருக்கும், அதுதான் ஒரு ஆள். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த படிப்பினையை எடுத்துக்கணும், லெசனை எடுத்துக்கணும். அந்த சிச்சுவேஷன் எதனால ஏற்பட்டது, அது எந்த சூழ்நிலை அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். அந்த பர்சனை விட்டுடணும் அப்படின்னு சொன்னா, அவர் மேல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பீனியனா இருந்தாலும் அதை விட்டுடணும், நல்லதோ கெட்டதோ. நமக்கு என்ன வேணும்? அந்த இன்சிடென்ட்ல இருந்து அது தேவையான படிப்பினை கிடைத்ததா? அவர் சொல்ற, ஒருவேளை நீ படிப்பினை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா உனக்கு வேற சிச்சுவேஷன், வேற டீச்சர் வருவாங்க, ஆனா படிப்பினை தொடரும். அப்ப நாம பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய படிப்பினையாக இருந்தது என்றால், நான் அதை எடுத்துக்கலன்னா மீண்டும் மீண்டும் எனக்கு அதுக்கான ஒரு பாடங்கள் வந்து கொண்டே இருக்கும். என் பாடம் மட்டும் நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் ஏதோ புதுசா சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் இங்க இருக்கிற இந்தியன் பிலாசபியை தான் அவர் எடுத்து வேற அழகா டப்பா போட்டு வித்துன்னு இருக்கார். அப்ப இந்த தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடலுக்கான ஓய்வு. நம்ம அப்படித்தானே, தூங்கினா உடல் ஓய்வு பெறுகிறது. மரணம் என்பது உயிருக்கான ஓய்வு. தொடர்ந்து இந்த உயிர் ஆப்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது இந்த உடல்ல. கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அதுக்கப்புறம் அது ரிஜுவனேட் ஆகி மறுபடியும் புது உடல் எடுத்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்க முடியும். விழிப்புங்கிறது என்ன? தூக்கம் சரி, புரியுறது எனக்கு. ஓய்வு. விழிப்புங்கிறது என்ன? விழிப்புங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழகழகான விஷயங்களை எல்லாம் நாம் நுகர வேண்டாமா? கன்சியூம் பண்ண வேண்டாமா? இன்ப நுகர்ச்சிக்கு, இந்த உடலுக்கான இன்ப நுகர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு 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 விண்டோ தான் அந்த விழிப்பு அப்படிங்கிறது. அந்த ஜாகிரத் அப்படிங்கிற பீரியட் எதுக்கு? ஒவ்வொன்றுத்தையும் நான் அனுபவிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதை பற்றிய எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது என்னோட மெமரியில போய் உக்காந்துக்கும். அப்புறம் நான் வாசனையா கன்வெர்ட் பண்ணுவேன். அந்த வாசனை மறுபடியும் என்ன அதை பண்ண தூண்டும். அதுக்குதான் அந்த விழிப்பு. அப்ப பிறப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா, பிறப்பு என்பது இந்த உயிர்களின் வளர்ச்சிக்காக. என்ன வளரும்? ஒரு 2 ounce கூடிடுமா? இல்ல கொஞ்சம் குண்டா போயிடுமா? உயிருக்கா இது இருக்கா, ஃபார்ம் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உயிர் என்பது தான் எதற்காக வந்தோ, இந்த பிறப்பின் ரகசியம் என்ன, இந்த இறைவன், தன்னை படைத்த இறைவன் என்பவர் யார், அவர் படைத்த இந்த உலகம் என்பது என்ன அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, அதற்கு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு வளர்ச்சி வேணும். இந்த புத்தியில கொஞ்சம் வளர்ச்சி வேணும். அதுக்கு பேசிக்கா என்ன வேணும்?
இந்த நிலையாமை புரியணும். இந்த நிலையாமை புரிய புரியதான் இந்த உயிரானது ஏன் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, இந்த பிறப்பு என்பதை நான் எப்படி கட் பண்றது, இந்த சுழற்சியை நான் எங்க கட் பண்றது, மரணத்துல கட் பண்ண முடியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது. ஆனா நான் பிறக்கிறேன். அப்ப இந்த பிறப்பை நான் எப்படி கட் பண்ணுவது, இதற்கு எனக்கு யார் உதவுவார்கள், இந்த உதவியை செய்யக்கூடியவரை நான் எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு இறைவனிடம் நான் எப்படி மன்றாடுவேன், இதெல்லாம் இந்த உயிர் வளர்ந்தாதான் சிந்திக்க முடியும். அதனாலதான் முதல்ல சொல்லிட்ட, நில்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடைசியில இருக்கான். அறிவு கடைசியா இருக்கு. கொஞ்சம் அறிவு விருத்தி ஆச்சுன்னாதான், கொஞ்சம் யோசிச்சானாதான் இந்த நிலையற்ற தன்மை என்பது புரியும். அதற்கப்புறம் அவன் நிலைத்த பொருளை தேடுவதற்கு அவனுடைய மனமானது பாடுபடும். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருமைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிறப்பு இறப்பு, நன்மை தீமை, இன்பம் துன்பம், இரவு பகல், இளமை முதுமை, இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றை ஒன்று நிறைவு செய்வதாக இருக்கும். இது அழகான சிந்தனை. இறப்பு என்பது பிறப்பை நிறைவு செய்கிறது, பிறப்பு என்பது இறப்பை நிறைவு செய்கிறது. நன்மை தீமையை நிறைவு செய்கிறது, தீமை நன்மையை நிறைவு செய்கிறது. இது அப்படியே நீங்க நான் சொன்னது எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கணும். ஒன்று நிறைவு பெற்று இன்னொன்று வருகிறது. அதனால இது எல்லாமே, இது இல்லாம இருக்க முடியாது. இந்த உலகம் துவந்தமயமானதுதான் இந்த உலகம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இருமைகளுக்குள்ளேதான் நாம் அந்த இருமைக்குள் ஆட்படாத அந்த பரம்பொருளை கண்டு உணர வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. வெறும் இந்த தூக்கம்னா மரணம்ப்பா, விழிப்புனா பிறப்புப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக இதை சொல்லல வள்ளுவர். இந்த பிறப்பை நீ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிங்கிறார். அதுக்காக தான் இதை சொல்லியிருக்க. அடுத்தது 340 குறள் படிக்கும். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு, துச்சில் இருந்த உயிர்க்கு, துச்சில்னு சொன்னா உடம்புக்குள்ள ஒண்டி கொண்டு இருக்கான் இந்த உயிர். உங்களுக்கு எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு இந்த ஸ்டோர்ஸ்ல எல்லாம், திருச்சி பக்கம் இருந்தாக்க ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்க சென்னையில அங்கெல்லாம் ஒண்டு குடுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒரே லைன் வீடா இருக்கும், அதுல நிறைய குடுத்தனங்கள் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது பேர் ஒண்டு குடுத்தணும் அப்படின்னு சொல்றது. அதாவது நான் பல குடுத்தனங்களுக்கோட நாமளும் ஒண்டி கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல. வாடகை வீட்டுல இருக்கோம்னு இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லணும்னா சொல்லலாம். பட் இதை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்னவோ அந்த ஒன்று கொடுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. அதனால அதை சொல்றேன். உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு அப்படின்னு, உயிர் எப்படி இருக்கு அப்படின்னு உடம்புக்குள்ள உட்கார்ந்துருக்கு. சரி, ரைட்டு. உடம்பு பூரா இந்த உயிருக்குத்தான் சொந்தம் அப்படின்னு இருக்கான்னா இல்லையாமா, அப்படி இல்லையா. அது எப்படி இருக்கா, துச்சில் இருக்கு. துச்சில்னா என்ன, அது ஏதோ ஒண்டிக்கிட்டு அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. கொஞ்சோண்டு இடம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப யார் அங்க மெயின் பார்ட்டி அப்படின்னா, இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிஜியா போறோம்னு வச்சுக்கோங்களேன், பேயிங் கெஸ்டா எங்கேயோ போறோம். அந்த வீட்டுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, நமக்கு ஏதோ ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், சில காமன் ஏரியாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு கொடுத்த ஏரியாஸ், அந்த காமன் ஏரியாஸ், இதை தவிர்த்து நம்ம அவங்களோட எந்த அளவுக்கு இணக்கமா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் சுதந்திரமா அதுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள். புரியறதுக்காக சில உதாரணங்கள் சொல்றேன், எல்லா உதாரணமும் அப்படியே அப்ளை ஆகும்னு இல்லை, பட் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்றேன். இப்ப இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம், சிலேத்துமம் சொல்லுவோம், கபம், இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க இந்த 3 பேர் இருக்காங்க. நாடி பாக்குறோம், என்னத்தை பாக்குறோம் நாடியில, இந்த 3 பேரும் சமமா இருக்காங்களா, அதுதான் வைத்தியர் முதல்ல பாக்குற. அந்த 3 பேரும் சமமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the body is in harmony, எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ஒன்னும் ஒத்துமையா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்க உயிர் நிம்மதியா இருக்க முடியும். ஒருவேளை இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டாங்க அப்படின்னா, வாதம் ஜாஸ்தியா போச்சோ, இல்ல பித்தம் ஜாஸ்தியா போச்சோ, இல்ல கபம் ஜாஸ்தியா போச்சோ, என்ன ஆகும், உடலில் சுகவீனம் ஏற்படுகிறது, உடலுக்கு செயல்பட முடியாத தன்மை ஏற்படுகிறது. இந்த உடல் செயல்பட முடியாத தன்மை ஏற்படும் பொழுது அந்த ஒண்டிக் கொண்டிருக்கிற உயிரை எப்படியாவது வெண்ண தள்ளணும்னு தான் நினைக்கும். இங்கேயே எங்களுக்கே இடம் இல்லை, நீ என்னத்தப்பா ஒட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற, நீ கிளம்பு வெளில அப்படின்னு அதை பிடிச்சி தள்ளுறதுக்கு ஆரம்பிக்கும்.
அப்ப இந்த உடல் இந்த உயிர் என்ன ஒரு கேவலமான ஸ்டேட்டஸ்ல இருக்கு பாரப்பா அப்படின்னு காமிக்கிறார் வள்ளுவர். துச்சில் உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. அப்ப கேட்டுட்டு அவர் கேட்கிறார், ஏன் அதுக்கு ஒரு நிரந்தரமா வீடு கட்டிக்க கூட தெரியாதா? அதுக்கு வீடு கட்ட முடியலையா? நம்ம எல்லாருக்கும் என்ன என்ன என்னத்துக்காக நம்ம இந்த வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் நம்ம என்ன பாடுபட்டு சேர்த்தோம்? எல்லாரும் ஒரு சொந்த வீடு வேணும் இல்லையா? யாருக்குமே வாடகை வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதுவாதான் இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லையே, ஒரு ஆணி கூட அடிக்க முடியலையே, அவங்க ஏதாவது சொல்றாங்களே, அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்றாங்களே, அதை பண்றேன். நாங்க சென்னையில இருந்த வீட்டுல மாசம் மாசம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க. வச்சிருக்கோமா, சரியா வச்சிருக்கோமா, சரியா வச்சிருக்கோமா, என்னத்தான் இருக்க போறது 4 செவத்துல? ஒண்ணுத்தையும் பண்ண போறது கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி நம்ம வாடகை வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும். அது ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துனா நம்ம அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ வாடகை வீடுங்கிறது ஒரு பெயின் தான் எப்பவுமே. அப்ப நமக்கு என்ன வேணும்? கூழோ என்ன, எலிப்பாழானும் தனிப்பாழ்னு சொல்றாங்கல்ல. நமக்கு ஒரு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, 300 சதுரமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு வீடு இருந்தா எனக்கு அது ஒரு சந்தோஷம். நான் நிம்மதி யார் கையிலயும் நான் போய் நிக்க வேண்டியது இல்லை. நான் பாட்டு ஃபேன் போட்டுப்பேன், நான் பாட்டுக்கு லைட் போட்டுப்பேன், என் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கத்தானே இருக்கு. அதனால இந்த சொந்த வீடுங்கிறது ஒரு பெருமை தானே, ஒரு பெருமைங்கிறத விட வசதி தானே அப்படிங்கிறத நம்மளோட ஜென்ரல் நோஷன். அதை என்ன சொல்றாருன்னா, புக்கில் அமைந்தின்று கொன்னோ அவனுக்கு புகுவதற்கு ஒரு இல்லையா? புக்கில் அவனுக்கு புகுவதற்கு இல்லம் இல்லையா? அவனுக்கு அமையலையா? நிரந்தரமாக இருப்பதற்கு அவனுக்கு வீடு அமையலையா? அதான் அவரோட கேள்வி. ரொம்ப கேள்வி கேட்கிறாரு, பதில் யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம போகிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. எதுக்கு கேட்கிறாரு? அது என்ன நிரந்தரமான வீடு? உயிருக்கு நிரந்தரமான வீடு என்பது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர் இப்ப வாடகை வீட்டுல இருக்கு அப்படி இதை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நமக்கு பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த அண்டம், இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களால் ஆனதுதான். அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடலும் அப்படின்னு சயின்ஸும் சொல்றது, ஆன்மீகமும் சொல்றது, அறிவியலும் சொல்றது. இந்த பஞ்சபூதங்கள்ல அசையாத பூதங்கள் அப்படின்னு பார்த்தா நிலம் அசையாத பூதம், ஆகாசம் அசையாத பூதம், மீதி 3 அசையும் பூதம். அது எது? நீர், நெருப்பு, காற்று. இந்த நீர், நெருப்பு, காற்று தான் இங்க வாதம், பித்தம், கபம் அப்படின்னு நம்ம உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடிகளாக இருக்கிறது அப்படின்னு வைத்திய சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த பஞ்சபூதங்களினுடைய ஹார்மோனியஸ் ஸ்டேட்டஸ் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பு. அது புரியுறது நமக்கு. ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தி ஆச்சுனாலும் அங்க ஏதாவது ஒரு கோளாறு ஆயிடும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த பூதங்களுடைய ஹார்மோனியஸ் ஸ்டேட்டஸ் தான் இந்த உயிருக்கு இருப்பதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கிறது அப்படின்னுதான் வைத்திய சாஸ்திரம் சொல்றது. இந்த ஒண்டி கொடுத்தன இருக்கக்கூடிய இந்த வீட்டுல அது யாரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு? இந்த வாதம், பித்தம், கபத்தை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க 3 பேரும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னா கூட இங்க எக்ஸிட் யாருக்கு கொடுக்கறதுன்னா உயிருக்கு தான் கொடுக்கறது. அதனாலதான் இந்த வாதம், பித்தம், கபம் எல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய உடலுக்கென்று சில சில ஒரு ஆச்சாரமான சில விஷயங்கள், ஆச்சாரம்னா யூ ஹாவ் டு ஃபாலோ அப்படின்னு அர்த்தம். என்ன ஃபாலோ பண்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல் தேய்க்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும், குளிக்கிறதுல இருந்து, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து, சாப்பிடுறது இன்னதுதான் சாப்பிடணுங்கிறதுல இருந்து, முன்னாடி சொன்ன புலால் மறுத்தல், எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இது எதுக்குன்னா இந்த உடம்புல இந்த உயிர் தங்கணுங்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. சேஃபா இருக்கணும், நீ உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். நீ ஒரு சாதாரண இது இப்பதான் எனக்கு தோணுறது, அதனால சொல்றேன். யார்ட்டையாவது பேசச்சே என்ன சொன்ன, உடம்ப பாத்துக்கோப்பா அப்படின்னு. எதுக்கு உடம்ப பாத்துக்கிறது? உடம்ப பார்த்தா தான் உயிர் இருக்க முடியும். சிம்பிள், அவ்வளவுதான். இந்த உடம்பை எப்படி பாத்துக்கிறது? எப்படி அதை கவனித்துக் கொள்ள வேண்டுமோ அதன் முறைப்படி கவனித்துக் கொண்டு இந்த 3 பேரும் ஒழுங்கா இருக்கிற மாதிரி நீ பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உடம்பை கவனித்துக் கொள்வது, இந்த உயிர் இருப்பதற்காக. ஆனா வள்ளுவர் கேட்கிறார், அப்படியாக்கா எதுக்குப்பா கஷ்டப்பட்டு நீ இந்த உடம்புல அது அங்க 3 பேரை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க ஒண்டிக்கிட்டு கிடக்கணும், உனக்கு என்ன உனக்கு சொந்தமா வீடு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அந்த வீடுங்கிறது என்ன அப்படின்னா, வீடு பேரு என்பதைத்தான் இங்கு வீடு, சொந்த வீடு, நிரந்தரமான வீடு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இப்பதான் நான் 2-3 ஸ்லோகங்கள் உங்களுக்கு சொன்னேன். வாசாம்சி ஜீர்ணானி தேகி தேகி நோஸ்மின் யதா தேகே, இதெல்லாமே இதைத்தான் குறிக்கிறது.
இந்த உயிரானது இந்த உடலில் இருக்கும் நாள் வரைக்கும் இருந்துவிட்டு இது இளமை பருவத்தை பார்த்து, கௌமார பருவத்தை பார்த்து, வயோதிக பருவத்தை பார்த்து, அதன் பிறகு பார்த்ததுக்கு ஒன்றுமில்லை, அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த உடம்பு இனிமே யூஸ்லெஸ்னு ஆனதுக்கு அப்புறம் போய் வேற ஒரு உடம்புக்கு போறது. இப்படி மாறி மாறி புது புது வீடுகளாக அது போய்க்கொண்டே இருப்பதற்கு பதில் இறைவனுடைய அருளை பெற்று அது வீடு பெற்றை அடையலாமே, அதற்கு 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 அது உழைக்கலாமே, இந்த உயிர் அதற்கான வேலையை பண்ணலாமே அப்படிங்கிறத தூண்டி விடுறார் புத்தியில. எதுக்கு தூண்டி விடுறாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உடல், இந்த உடலுக்கு அப்புறம் இன்னொரு உடல், அந்த உடலுக்கு அப்புறம் இன்னொரு உடல், இனி எத்தனை உடல்கள் உனக்கு கொடுத்தாலும் அத்தனையும் நிலையற்றவை. அவ்வளவு நிலையில்லாத இந்த உடல்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒண்டி குடுத்தனமாகவாவது நீ இருந்து கொண்டே தான் இருப்பாயா, நீ வீடு பேரை பற்றி சிந்திக்க மாட்டாயா அப்படிங்கிறதுதான் இங்க கேள்வி வள்ளுவருக்கு. துறவியை பார்த்து, துறவிக்கு தான் கேட்டாரு, நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எந்த அளவுக்கு நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியறதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணினாதான் நமக்கும் இதனால வரக்கூடிய மிகப்பெரிய பிரயோஜனமான மெய்யுணர்தல், அவாறுத்தல், இதையெல்லாம் நாமளும் என்ஜாய் பண்ணி, வீடு பேரு வேணும், எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும்ல. அதனால எல்லா உயிர்களுக்கும் நிலையான வீடு எது அப்படின்னா, இனி வீட்டை பெறாமல் இருப்பதுதான் நிலையான வீடு, வேற ஒண்ணும் கிடையாது. இனி ஒரு வீடு தேவை கிடையாது, தேவை இல்லைன்ற அளவுக்கு நான் நிறைவானவன் ஆகிவிட்டேன். நம்ம இந்த இவங்கள்லாம் துறவிகள்லாம் சில மடங்கள் எல்லாரும் இல்ல, சில மடங்கள்ல அவர்கள் சமாதி ஆகும் பொழுது பரிபூரணம் அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? நிறைவாகி விட்டது, அந்த டிராவல் நிறைவாயிடுத்து, இனிமே அதுக்கு இன்னொரு உடல் கிடைக்காதுன்னு அர்த்தம். அந்த அந்த ஒரு நிலையை அந்த ஒரு அறிவை அவர் பெற்றார், அவர் குருவின் கிருபையினால அந்த வீடு பெற்றை அவர் அடைந்தார் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுதான் அது. அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு புக்கில் அமைந்தின்று கொல்லோ, அப்படியா இருந்ததுன்னா நீ அதுக்கான வேலையை பாரப்பா. நிலையாமையை முதல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நிலையாமையை உணர்ந்து கொள் அப்படிங்கிற. இந்த 334, 35, 34ல இருந்து 40 வரைக்கும் எல்லாமே யாக்கை நிலையாமை. முதல்ல ஒண்ணு மட்டும்தான் நாம உயிர் ஈருங்கிறத உடல் அப்படின்னு நம்ம பொருள் சொன்னோம். அங்கேயும் உயிருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால உயிர் தான் குறைந்து கொண்டே வருகிறது, ஆனா உடல் தேய்கிறது. அதனால உயிருடைய ஆயுள் குறைகிறது அப்படிங்கறத இங்க கடைசியில நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, உடல் தேய்ஞ்சாலும் உயிரோட ஆயுள் போகத்தான் போறது. அதனால இது முழுக்க முழுக்க யாக்கை நிலையாமை அப்படிங்கிற விஷயத்த மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. அப்ப எந்த நிலையற்ற தன்மையை அதிகமா மனசுல சிந்திக்கணும்? நம்ம இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட், நம்ம எதை அதிகமா சிந்திக்கணும்? ரெண்டையுமே. ஒரு பொருள் நிலையாமை, யாக்கை நிலையாமை. இந்த யாக்கை நிலையானது என்ற எண்ணத்தில் தான் மனிதனுக்கு அகங்காரமும் அமகாரமும் ரொம்ப வளருது. அதனாலதான் சண்டைகள் வருது, அதனாலதான் சச்சரவுகள் வருது. குடும்பத்துக்குள்ள, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள, வெளியில, சமூகத்துல, நாடுகளுக்கிடையில் நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் அது இந்த உடம்பு நிலையானது அப்படிங்கிற எண்ணத்தோட விட்ட ஸ்டேட்மெண்டா தான் இருக்குமே தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது. ஆழமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப அந்த ஒரு எண்ணத்திலிருந்து வெளியில வரணும். எதுக்கு வந்தோம் இந்த உலகத்துக்கு? நாம் வந்ததே வீடு பேர் அடைவதற்காகத்தான். இறைவன் இந்த மனித பிறவியை எதுக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் நான் யார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படும். என்னை படைத்தவன் யார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படும். என்னை படைத்தவன், படைத்தவை யார், என்னது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படும். நான், என்னை படைத்தவன், என்னை படைத்தவன், படைத்தவை, இது அனைத்தையும் பற்றிய உண்மையை நான் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம் எதுல வரும் அப்படின்னா, மனித பிறவியில மாத்திரம்தான் வரும். நீங்க விலங்கு பிறவியில எல்லாம் கூட இப்ப குருவாயூர் கேசவன்னா ரொம்ப பக்தியா இருந்ததே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது இறைவனை வேணா உணர்ந்திருக்கலாம், தன்னை உணர்ந்ததா? தன்னை உணர்வது எங்க? தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப தனக்கு ஒரு கேடுன்னா என்ன? அழிவு. தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா என்ன? இது அழியவே அழியாது அப்படின்னு அர்த்தம். இது இன்னொரு உடலை எடுத்து அங்கிருந்து அழிந்து இன்னொரு உடலை எடுத்து இப்படியே நான் திரும்ப திரும்ப உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு ஜாலியா தூங்கி தூங்கி முழிச்சுக்கிறேன் நான், இதுவே எனக்கு சௌரியமா இருக்குன்னு போய்கொண்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டா கூட, இல்லு,
நீ எத்தனை தடவை தான் வாடகை வீட்டுக்கு போய் போய் ஒண்டிக் கொண்டு இருப்ப நீனு, உனக்குன்னு சொந்த வீடு வேண்டாமான்னு அந்த உயிரை பிடிச்சு கேட்கிறார் வள்ளுவர். அந்த அளவுக்கு இந்த குறள் வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியமான குறள். இது நிறைய இடங்கள்ல சுவாமிஜியும் கோட் பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் வந்து வீடு பேற்றை பற்றி சொல்கிறார்களோ அப்பெல்லாம் இதை வந்து கோட் பண்ணியிருக்காரு. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழ்ந்த எந்தன் மயக்கம் மறுக்க எந்தை மெய் ஞான வாழ் தந்தான் தோழி. தாயுமானவர், நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்றேன், இங்க இருக்கிற அந்த 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 நாவல்டி பியூட்டி வெரைட்டியில போய் மயங்கி போறேன். எல்லாமே அதைத்தான் இங்க இவர் மிக்க பொன் மாதர் மயக்கத்தில். நிறைய இந்த லேடிஸோட விஷயத்திலையும், லேடிஸ்க்கு ஜென்ஸோட விஷயத்திலையும் ரெண்டையும் தான் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து கற்பு என்று சொல்ல வந்தால் அதை இரு பாலருக்கும் பொதுவில் வைப்போம் நான் பாரதியார். அதனால எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணுதான். உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அந்த உணர்ச்சிகளுக்குள்ள நான் மயங்கி அதுல இருந்து என்னுடைய கோல்ல இருந்து நான் வெளியில ஹரந்தி பிரசவம் மனக திரும்பி வெளில போயிடுறது அப்படின்னா, அப்படி அதை அறுக்கிறதுக்கு தான் என்னோட இவன் என்ன பண்ண ஞானாசினக அப்படிங்கிற இவர் கீதையில கிருஷ்ணர் ஞானாசினகன்னு அந்த மெய் ஞான வாழ். அதுதான் அந்த வாளை என்னுடைய குருநாதன் எனக்கு கொடுத்தான். அது எனக்கு கொடுத்தான்னா அந்த வாளை எடுத்து நான் உரையில போட்டு வீட்டுல அதை வச்சு பூஜை பண்ணாம அதை யூஸ் பண்ணறதுக்கு முதல் படியாக இந்த நிலையாமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். நமக்கும் குருநாதர் அதே வாழ் தான் கொடுத்திருக்கார். அந்த வாளை வைத்துக்கொண்டு முதல்ல நிலையாமையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. நிலையாமை புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே துறவு என்பது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுடைய மைண்ட் வந்து சர்ச்சுக்கு ஆரம்பிக்கும். துறவு அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை முறை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. துறவு அப்படிங்கிறது மைண்ட் ஸ்டேட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த இதுல சத்சங்கத்துல துறவு என்ற அதிகாரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த அளவில் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். நிறைவு பிரார்த்தனை படிக்கிறோம்.